அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையின் 3வது வரி. ஆகவே கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுளை விட்டு பிரிந்து வாழும் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, மீண்டும் அந்த கடவுளோடு ஒப்புரவாகி கடவுள் உங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கடவுளின் உறவிலிருந்து பிரிந்து வாழுகிற கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, மீண்டும் கடவுள் உறவில் வாழ்ந்து கடவுள் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிற அந்த பேரின்ப ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். எப்படி கெஞ்சி கேட்கிறார்? தன் சார்பில் கெஞ்சி கேட்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் சார்பில் புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து கெஞ்சி கேட்கிறார் என்று சொன்னால், புனித பவுலுக்குள் இருந்த மிகுதியான ஆத்தும பாரத்தையும் ஆத்தும தாகத்தையும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. புனித பவுலுக்குள் எத்தனை மிகுதியான ஆத்தும பாரமும் ஆத்தும தாகமும் இருந்தாலும் மீட்பு பெற வேண்டும், ரட்சிப்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்குள் இருந்தால்தான் பவுலின் இந்த ஆத்தும பாரம் அங்கு பலன் கொடுக்கும், ஆத்தும தாகம் அங்கு பலன் கொடுக்கும். மாறாக மீட்பு பெற வேண்டும், ரட்சிப்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்குள் இல்லை என்று சொன்னால் பவுலின் இந்த ஆத்தும பாரமும் ஆத்தும தாகமும் பலன் கொடுக்காமல் போய்விடும். ரட்சிப்பு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் திருச்சபையின் விசுவாசிகளுக்குள் இருக்கும் போதுதான் திருச்சபையின் மேய்ப்பர்கள் ஜெபம் அங்கு பலன் கொடுக்கும். மாறாக ரட்சிப்பு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் திருச்சபையின் மக்களுக்குள் இல்லை என்று சொன்னால் திருச்சபையின் மேய்ப்பர்கள் எத்தனை ஆத்தும பாரத்தோடு ஜெபித்தாலும் அங்கு அது பலன் கொடுக்காமல் போய்விடும். இயேசு கிறிஸ்துவோடு 2 கள்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். மீட்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் ஒரு கள்வனுக்குள் இருந்தது. எனவே அந்த கள்வன் மீட்பை பெற்றுக் கொண்டான். ஆனால் மீட்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் மற்றொரு கள்வனுக்கு இல்லாததால் அந்த கள்வன் மீட்பை இழந்து விட்டதாகத்தான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. எனவேதான் என் விருப்பம் இல்லாமல் இந்த உலகில் என்னை படைத்த கடவுள் என் விருப்பம் இல்லாமல் என்னை ரட்சிக்கவே முடியாது என்று புனித அகஸ்தினார் சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையை வழிநடத்தி செல்லும் மேய்ப்பர்கள் மிகுதியான ஆத்தும பாரத்தோடு ஆத்தும தாகத்தோடு செயல்பட்டு திருச்சபையை வழிநடத்தி சென்றாலும் திருச்சபையின் விசுவாசிகளுக்குள் மீட்பு பெற வேண்டும், ரட்சிப்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் போதுதான் திருச்சபையின் மேய்ப்பர்கள் வழி நடத்துதல் அங்கு பலன் கொடுக்கும், திருச்சபையும் கட்டி எழுப்பப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையை வழி நடத்தி செல்லுகிற அந்த மேய்ப்பர்களோடு மீட்பின் தாகத்தோடு நாமும் இணைந்து செயல்படும் போது திருச்சபை கட்டி எழுப்பப்படும், கிறிஸ்துவின் அரசு இந்த உலகில் மலரும். அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. டாடி, உமது கிருபைக்கு நன்றி சொல்லு. திருச்சபையின் மேய்ப்பர்கள் எத்தனை மிகுதியான ஆத்தும பாரத்தோடு செயல்பட்டாலும் திருச்சபையின் விசுவாசிகளுக்குள் மீட்பு பெற வேண்டும், ரட்சிப்பு பெற வேண்டும் என்ற விருப்பம் இல்லை என்று சொன்னால் திருச்சபையின் மேய்ப்பர்களின் ஆத்தும பாரம் பலன் தராமல் போய்விடும். எனவே திருச்சபையின் விசுவாசிகள் மீட்பின் தாகத்தோடு திருச்சபையின் மேய்ப்பர்களோடு இணைந்து செயல்படும் போதுதான் திருச்சபை வளரும், கிறிஸ்துவின் அரசு மலரும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையின் விசுவாசிகளாகிய நாங்கள் மீட்பின் தாகத்தோடு திருச்சபையை வழிநடத்தி செல்கிற அந்த மேய்ப்பர்களோடு இணைந்து செயல்பட்டு இந்த உலகில் திருச்சபையை கட்டி எழுப்பும் போது, கிறிஸ்துவின் அரசு மலர இந்த உலகில் நாங்கள் செயல்படும் போது, அப்பா,
இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதி இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தூய ஆவியோடு இணைந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.